நிறைய நேரங்களில் நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் நம்மக்கிட்ட வந்து கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வியாக தான் இருக்கும். இதெல்லாம் பைபிளில் எங்கே போட்டிருக்கு அப்படின்ற அந்த கேள்வி தான் நம்மளை பார்த்து எப்பயுமே கேட்குறாங்க. ஸோ அப்படி நம்மளை பார்த்து கேட்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று எந்த அதிகாரத்தில், எந்த நற்செய்தியில், எந்த புத்தகத்தில், எந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஜெபமாலைன்ற வார்த்தை பைபிளே இல்லை, நீங்கள் ஏன் அதை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நமக்கு நல்லா தெரியும், ஜெபமாலையினுடைய எல்லா ஜெபங்களும் இறை வார்த்தையினால் அது கட்டப்பட்டிருக்கிறது. ஜெபமாலையில் ஜெபிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை வந்து நம்ம மறைமுகமாக விவிலியத்தில் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது அப்படின்றத. அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பைபிள் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சேனல்லே அதுக்கான பதில் இருக்கிறது. ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று பைபிள் எங்கே போடப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ நேரடியாக ஒரு வசனம் கிடையாது, ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வசனம் இல்லை. ஆனால் ஜெபமாலை அந்த முறைகளும் ஜெபமாலையின் வசனங்களும் விவிலியத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வாழ்வை தான் நம்ம தியானிக்கணும் அப்படின்றது நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பைபிளில் இல்லை அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. அப்போ பிரிவினை சகோதரர்கள் இந்த மாதிரி நம்மளை கேட்கும்போது, நிறைய பேர் நம்மள கத்தோலிக்கர்கள் பெரும்பாலானவர்களுக்கு விவிலியம் அறிவு அந்தளவுக்கு இல்லை. விவிலியத்தை ஒரு முறை கூட முழுதாக யாரும் வாசித்து இருக்க மாட்டாங்க. அப்போது நம்மளோட மீட்பின் திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுடைய அந்த தொடர்புகள் முழுமையாக தெரியாத போது, இந்த மாதிரி திடீர்னு ஒரு வசனத்தை சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம மிரண்டு போயிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பிரிவினை சகோதரர்கள் அப்படி கேட்கும்போது நம்ம திருப்பி அவங்களுக்கு மடப்பணமாக கேட்க வேண்டிய 4 கேள்விகள் இருக்கிறது. நம்ம திரும்பி பதில் சொல்ல வேண்டிய 2 கேள்விகள் இருக்குது. நம்ம என்ன பதில் சொல்லுவோம்னா, ஜெபமாலையை நம்ம விவிலியத்திலேருந்து காட்ட மாட்டோம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் எங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்குது, எங்களுடைய சர்ச் சொல்லுது, திருச்சபை சொல்லுது, எங்கள் போப்பாண்டவர் சொல்கிறாரு, இப்படி தான் நம்ம ரொம்ப மேலோட்டமான பதில் தான் சொல்லுவோம். ஆழத்தில் சென்று சொல்ல மாட்டோம். அப்போது ஓரளவு விவிலிய அறிவு இல்லாதவர்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, 4 கேள்விகள் நமக்கு தெரியணும். குறைஞ்சபட்சம் 2 வசனங்களாவது நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஸோ அந்த 4 கேள்விகள் என்னன்றதை முதல்ல நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் பைபிள் எங்கே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம அவங்களுக்கு திருப்பி ஜெபமாலைன்றது பைபிள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா, நம்ம திருப்பி கேட்க வேண்டிய கேள்வி, மூவர் இறைவன், ட்ரினிட்டி, திரித்துவ கடவுள், மூவர் இறைவன் அப்படின்ற அந்த ட்ரினிட்டின்ற வார்த்தை பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி கேட்கணும். ஒரு சில வசனங்கள் விவிலியத்தில் கிடையாது, ஆனாலும் அதை பிரிவினை சகோதரர்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. மூவர் இறைவன் அப்படின்றது ஒரு முக்கியமான நம்மளுடைய கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படை. ஆனால் அந்த வார்த்தையே பைபிளில் கிடையாது. அது நம்ம விவிலியத்தின் வசனங்களில் மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த வசனங்கள்லேருந்து நாம விளக்கங்களை புரிந்து கொண்டு தொகுத்த ஒரு வார்த்தை தான் ட்ரினிட்டி, மூவர் இறைவன் அப்படின்ற அந்த வசனம். இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு தூய ஆவியானவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்று எங்கேயுமே விவிலியத்தில் எழுதப்படவில்லை. எங்கேயுமே நம்ம அந்த மாதிரி ஒரு முன்மாதிரியை கூட பார்க்கல. மறைமுகமாக கூட யாரும் தூய ஆவியானவரிடம் ஜெபித்ததாக விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு வசனத்தை கூட பார்க்க முடியாது. ஜெபிக்கணும்னு போட்டதும் இல்லை, ஜெபிக்கலாம், ஜெபித்த மாதிரியாக ஆண்டவர் இயேசுவோ இல்லை சீடர்களோ நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அப்போ திருத்துவம், தூய ஆவியானவரிடம் ஜெபிக்குவது, இந்த 2மே விவிலியத்தில் நேரடியாக இல்லை, மறைமுகமாக தான் இருக்கிறது. அதை அந்த வசனங்களின் விளக்கங்களை கொண்டு தான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். அவங்க சொல்லுவாங்க, மேபி தூய ஆவியானவர் கடவுள், அதனால் நம்ம ஜெபிக்கலாம். அப்படி கிடையாது. மூவர் இறைவனுக்கு ஒவ்வொரு ரோல் இருக்கிறது. தந்தையும் இறைவன் படைத்தார், சுதனாகிய இறைவன் மீட்டார், தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்தி பராமரித்து கொண்டு போகிறார். ஆண்டவர் இயேசு தந்தையோடும் சேர்ந்து தூய ஆவியானவரோடும் சேர்ந்து தான் மீட்டார். ஆனால் அந்த மீட்டவர் ஆண்டவர் இயேசு என்று தான் நம்ம சொல்ல முடியும். தூய ஆவியானவருடைய வல்லமையினால் மீட்டார், அவர் வழியாக மீட்டார், தந்தையோடு சேர்ந்து மீட்டார் நம்ம சொல்லலாம். ஆனால் மீட்டது ஆண்டவர் இயேசு தான். அப்போது நம்ம யார்கிட்ட ஜெபிக்கணும்னா அந்த மூவர் இறைவனிடம் ஜெபிக்கலாம் அப்படின்றது எங்கேயுமே வசனத்தில் கிடையாது. தூய ஆவியானவரிடம் ஜெபிக்கலான்றது எங்கேயும் வசனத்தில் கிடையாது. அப்போது மூவர் இறைவனிடம், தூய ஆவியானவரிடம் நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்ற மூவர் இறைவன் அந்த வார்த்தை, இது எல்லாமே நமக்கு வந்து மறைமுகமாக தான் இருக்கிறது. இது முதல் கேள்வி. ஸோ ஜெபமாலை எங்கே போட்டிருக்கு, புனிதர்களிடம் ஜெபிக்கலாம். ஒரு சில டைரக்ட் வசனங்களை கேட்கும்போது நம்ம இந்த 2 வாதங்களை வைக்கலாம். தூய ஆவியானவரிடம் ஜெபிக்க வேண்டியது என்று எங்கேயும் போடப்படவில்லை. மூவர் இறைவன், ட்ரினிட்டி என்ற வார்த்தையும் இல்லை. அது எப்படி நம்ம மறைமுகமாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோமோ, அதே போல் நிறைய விஷயங்களை திருச்சபை மறைமுகமாக இருக்கிறதை விளக்கி புரிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ முதல் கேள்வி இது.
இரண்டாவது கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னாக்க, புதிய ஏற்பாட்டை, புதிய உடன்படிக்கை, நியூ டெஸ்டமெண்ட், நியூ கவனன்ட், புதிய ஏற்பாட்டை எழுத வேண்டுமென்று ஆண்டவர் எங்கேயுமே சொல்லவில்லை, பைபிள் எங்கேயுமே சொல்லவதில்லை. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் மட்டும்தான் யோவானுக்கு நீ பார்ப்பதையெல்லாம் எழுதுன்னு சொல்கிறார். அது வெளிப்படுத்தின சுவிசேஷம் நமக்கு நன்றாக தெரியும். ஸோ நமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட கட்டளை கொடுக்கவில்லை. சீடர்களுடைய கடிதங்களையும் பவுலுடைய கடிதங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ஆண்டவர் சொன்னதாக அவங்க எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை. அவங்களும் எழுதணும்னு சொல்லவே இல்லை. அவர்களாகவே நற்செய்தியை பரப்புவதற்காக எழுதுகிறார்கள். ஆனால் ஒரு இடத்துல ஆண்டவர் புதிய ஏற்பாடுன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அவர் அழகாக கூறுகிறார், நியூ டெஸ்டமெண்ட், நியூ கவனன்ட், புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கைன்றதை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல அவர் சொல்கிறார், இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் அந்த இறுதி ராவணம் என்போது தான் இது புதிய உடன்படிக்கையின் என் ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நினைவாக எழுத சொல்லவில்லை, நினைவாக செய்ய தான் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே எழுதுங்கன்னு சொல்லாததை நம்ம விவிலியமாக புதிய ஏற்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போது எல்லாமே விவிலியத்தில் இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் எழுதணுன்னே சொல்லலை. அப்போ எழுதுனதை நம்ம ஏன் பிடிச்சிட்ருக்கணும்? ஆண்டவர் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் தான் சொல்கிறார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயரால் எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுத்து என் சீடர்களாக மாற்றுங்கள் தான் சொல்கிறார். அறிவிக்க சொல்கிறார், செய்ய தான் சொல்கிறார். ஞானஸ்நானம் கொடுக்க சொல்கிறார். அதே போல் இதை நினைவாக திருப்பலி நிறைவேற்ற சொல்கிறார். ஆண்டவர் எங்கேயுமே எழுதவே சொல்லவில்லை. இது புதிய ஏற்பாட்டில் தெளிவாக இருக்கிறது. அப்பொழுது ஏன் நம்ம எழுதி வைத்திருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டை நாம் படிக்க வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்கலாம். சரி, மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளை கேட்பாங்க, திருச்சபை பண்ணுற சொல்கிறதெல்லாம் ஏன் கேட்டுட்ருக்கேன், இறை வார்த்தை தானே சத்தியம். அவங்க ஒரு சில வசனங்களை கூட அவங்க கோட் பண்ணுவாங்க, நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ அவங்க கேட்பாங்க, நீங்கள் ஏன் திருச்சபை சொல்கிறது கேட்டுட்ருக்கீங்க, ஏன் உங்கள் பாரம்பரியத்தை பிடிச்சிட்ருக்கீங்க, இறை வார்த்தை மட்டும்தானே உண்மையோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது, இதுதான் இறை வார்த்தை அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்போது புதிய ஏற்பாட்டினுடைய அந்த 27 புத்தகங்கள், இதுதான் அந்த 27 புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய நற்செய்திகள் இருக்குது. மகதலேன் மரியாள் நற்செய்தி இருக்கிறது, சூடோ காஸ்பிள் ஆஃப் ஜேம்ஸ் இருக்குது, யாக்கோபினுடைய ஒரு பொய்யான ஒரு நற்செய்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நற்செய்திகள் இருக்குது. நிறைய எழுதின கடிதங்கள் இருக்கிறது, யூதாசனுடைய அந்த நூல்கள் கூட இருக்கிறது. அப்போ இதில் எது தூய ஆவியானவருடைய ஏவுதலை பெற்றது என்று எப்படி நமக்கு தெரியும்? ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு பட்டியல் கொடுக்கப்படவில்லை, ஒரு கண்டென்ட் லிஸ்ட் இல்லை. இந்த 27 புக்ஸ் தான் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு இது நமக்கு தொகுத்து, இதுதான் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே தூய ஆவியானவருடைய ஏவுதலை பெற்று எழுதப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 27 தான் சொல்லி அந்த கேனனை க்ளோஸ் பண்ணது திருச்சபை தான். திருச்சபையினுடைய தந்தையர்கள் தான், அந்த சங்கங்கள் தான் நமக்கு முடிவு பண்ணி இதுதான் புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்தது. அப்போ திருச்சபையும் பாரம்பரியம் வேண்டாம் அப்படின்னாக்கா, பாரம்பரியத்தை தூக்கி போட்டோம் அப்படின்னா வெறும் புதிய ஏற்பாடை வைத்து கொண்டு இருந்தாலும் இன்னும் நமக்கு கேள்வி வரணும், இந்த புத்தகம் தான் உண்மையான புத்தகம் நமக்கு எப்படி தெரியும்? இதுதான் நம்ம கேள்விக்கணும். நம்ம எப்படி தெரியும்னா, பாரம்பரியத்தில் போய் அந்த வரலாற்றில், நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று பதிவுகள் எடுத்து, திருச்சபையினுடைய சங்கங்களினுடைய கடிதங்களை, அவர்களுடைய அந்த போதனைகளை எடுத்து, அந்த ஆவணங்களை எடுத்து படித்தா தான் தெரியும், ஓ சங்கங்கள் அறிவித்திருக்கிறது இந்த 27 புத்தகங்கள். அப்போது நம்ம நம்பலாம், இந்த 27 புத்தகங்கள் தான் தூய ஆவியானவருடைய ஏவுதலை பெற்ற இறை வார்த்தைகள். அப்போ இறை வார்த்தை இதுதான் இறை வார்த்தைன்னு சொல்லி காட்டுவதற்கே திருச்சபையும் பாரம்பரியமும் நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்றத அவங்களுக்கு நம்ம இந்த கேள்வி கேட்கணும். இந்த 27 புத்தகம் தான் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? திருச்சபையின் பாரம்பரியத்தினால தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பதில் சொல்லணும். இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி அப்படின்னாக்க, ஏன் இறை வார்த்தையை தவிர மற்றதெல்லாம் நீங்கள் பின்பற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. நீங்கள் இறை வார்த்தை தானே உண்மையான ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தக்கூடியது, அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் ஜெபமாலை புனிதர்கிட்ட ஜெபிக்கிறீங்க? நம்மள நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க? எல்லாத்துக்கும் விவிலியத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நேரடி வசனங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இறை வார்த்தையில் இருக்கிறத தானே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன லாட்டினில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, சோலா ஸ்கிரிப்துரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோலா ஸ்கிரிப்துரானா விவிலியம் மட்டுமே, இறை வார்த்தை மட்டுமே, ஸ்கிரிப்சர் ஒன்லி, சோலா ஸ்கிரிப்துரா இறை வார்த்தை மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த சோலா ஸ்கிரிப்துராவை நம்ம தவறுன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னாக்க, அவங்ககிட்ட நம்ம கேட்க வேண்டிய நான்காவது கேள்வி என்ன அப்படின்னாக்க, சோலா ஸ்கிரிப்துரா இறை வார்த்தை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும், திருச்சபையும் பாரம்பரியத்தையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று
எந்த புத்தகத்தில், எந்த அதிகாரத்தில், எந்த வசனத்தில் பழைய ஏற்பாட்டிலேயோ புதிய ஏற்பாட்டிலேயோ எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியை கேட்கணும். இதுதான் 4வது கேள்வி. வெறும் இறைவார்த்தை மட்டும் போதும் அப்படின்னு இறை வார்த்தையில் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய 4வது கேள்வி. ஸோ இந்த 4 கேள்விகளை கேட்டுட்டு நம்ம பதிலுக்கு 2 வசனங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதாவது திருச்சபையும் பாரம்பரியமும் முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு சுட்டி காட்டும் விதமாக 2 வசனங்கள் நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன வசனங்களை கொண்டு வருவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன வசனம் சொல்லுவாங்கன்னா, யோவான் 17:17 சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வார்த்தையே சத்தியம் அப்படின்வாங்க. ஆண்டவரே வழியும் ஜீவனும் சத்தியம். நம்ம அதுக்கெலாம் ஆமேன் கரெக்டுன்னு சொல்லணும், உண்மைதான் அப்படின்னு சொல்லணும். அவங்க திருப்பி என்ன சொல்லுவாங்க, யோவான் 16:13 ஆண்டவருடைய தூய ஆவியானவரே சத்தியம். யுவர் ஸ்பிரிட் இஸ் ட்ரூத், யுவர் வேர்ட் இஸ் ட்ரூத், ஜீசஸ் தான் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆண்டவர் தான் சத்தியம், ஆண்டவர் தான் வழியும் ஜீவனும் சத்தியம், அவருடைய வார்த்தை தான் சத்தியம், அதே போல் தூய ஆவியானவர் தான் சத்தியம். இது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, இதுதான் ட்ரூத். அவங்க சில சமயம் 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை கூட சொல்லுவாங்க. அதாவது இறை வார்த்தையெல்லாம் தூய ஆவியானவருடைய ஏவுதலை பெற்றது, அது கண்டிக்கவும் திருத்தவும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த வசனத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு ஆமேன்னு சொல்லணும், கரெக்டு தான், உண்மைதான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, இந்த சத்தியம் ஆண்டவருடைய வார்த்தை தான் சத்தியம், தூய ஆவியானவர் தான் சத்தியம். ஆனால் இந்த சத்தியத்தை நம் தவறாக புரிந்து கொள்ளலாம். தவறாக இந்த சத்தியத்தை இதுதான் சத்தியம்னு சொல்லி நம்ம தவறாக புரிந்து கொள்ளலாம். அப்போ நம்ம வழி நடத்துவதற்கு சில சமயம் தூய ஆவியானவர், அதனால தான் நம்ம யோவானுடைய கடிதங்களை நம்ம வாசிக்கிறோம், ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். ஸோ எல்லா ஆவிகளையும் நம்பிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ளே வரக்கூடிய தூய ஆவியானவருடைய குரல் உண்மையிலேயே தான் தூய ஆவியானவருடைய குரலாக நமக்கு தெரியாமல் போகலாம். அப்போது இப்போ நம்மளை இந்த இடத்துல நமக்கு எது நமக்கு உதவ போகுது, திருச்சபை தான் உதவும். அதற்கு அவங்களுக்கு நம்ம ஒரு வசனத்தை சொல்லணும். அவங்க 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை சொல்லும்போது நம்ம அதே தீமோத்தியில் 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் வர காலம் தாழ்த்தினால், அதாவது புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் இது, நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே, அதாவது இந்த திருச்சபை சேர்ந்த நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள், இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. இதை நம்ம திருவிவிலியத்தில் வாசித்தோம், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் பயன்படுத்தக்கூடியதை. இதை பிரிவினை சகோதரர்களுடைய அவங்களுடைய பைபிளில் இது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அந்த வீடு, அப்போ இவங்க வீடுன்னு சொல்கிறது தான் அந்த திருச்சபை, கடவுளுடைய வீட்டார். அப்போது நம்ம மற்ற கிறிஸ்தவர்களை எல்லாம் ஒன்றாக அடக்கியது தான் இந்த திருச்சபை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய மறைவுடல். நம்ம எல்லாருமே திருச்சபையாக இருக்கிறோம். அப்போ இந்த திருச்சபை தான் அவங்க வீடுன்னு சொல்லி மொழிபெயர்த்துருக்குறாங்க பழைய அவங்களுடைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். அப்போது அந்த வீடு தான் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. நம்ம அதை அடித்தளம்னு சொல்கிறோம். அப்போது பில்லர் அண்ட் பல்வார்க் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அப்போது இந்த சத்தியம்னா என்ன, ஆண்டவருடைய இறை வார்த்தையும் ஆவியானவரும் தான் சத்தியம், ஜீசஸ் தான் சத்தியம், கடவுள் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு தூணும் ஆதாரமுமாய் அடித்தளமுமாய் இருக்கிறது இது திருச்சபை. ஏன் அப்படின்னாக்க, ஏன்னா நம்ம இறை வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளலாம். தூய ஆவியானவருடைய ஏவுதல் என்று நினச்சிட்டு நம்ம நினைக்கிறத தப்பாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய சரியான வழியில் நம்மளை நடத்தணும். இறை வார்த்தையின் விளக்கங்களை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் என்றால் திருச்சபை தான் நமக்கு விளக்கி சொல்ல வேண்டும். அதனால தான் திருச்சபை இந்த சத்தியத்திற்கு, இறை வார்த்தைக்கு, தூய ஆவியானவருக்கே தூணும் ஆதாரமாக இருப்பது திருச்சபை. அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் திருச்சபை என்ன சொல்லுது, ஓகே நம்மளை குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அது திருச்சபையில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருக்க கிறிஸ்தவர்கள் பண்ணியிருக்காங்க, நம்ம பாரம்பரியத்தில் இருக்குன்னா அது நம்மளை கரெக்டான வழியில், அதுக்கு குழந்தை நம்ம கொடுக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பொய்யான ஒரு வகையில் நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கூடாதுன்னு ஒரு வசனம் இல்லை. அப்போது மறைமுகமாக நம்ம தண்ணியில் முழுகி தான் எந்திரிக்கணும் அப்படின்னும் போடப்படவில்லை நேரடியாக. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அப்போ திருச்சபை என்ன சொல்லுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ திருச்சபையே இந்த இறை வார்த்தைக்கும் தூய ஆவியானவர் ஆகிய இந்த சத்தியங்களுக்கு அடித்தளமும் தூணுமாக இருக்கிறது.
இது நம்ம வந்து ஒரு வசனம் அவங்களுக்கு சொல்லணும். அவங்க 2 தீமோத்தி 3:16 கொண்டு வந்தாங்கன்னா நம்ம 1 தீமோத்தி 3:15 நம்ம அவங்கக்கிட்ட பதில் சொல்ல வேண்டும். இது வந்து திருச்சபையை ஆதரிக்கக்கூடிய திருச்சபையின் வழியில் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம், அப்போ தான் நம்ம வழி தவற மாட்டோம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு இந்த 1 தீமோத்தி 3:15 நம்ம பயன்படுத்தலாம். 2வது வசனம் வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து காப்பதற்கான வசனம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 15வது வசனம். அது என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஆகவே அன்பர்களே, புனித பவுல் தெசலோனிக்க மக்களுக்கு எழுதுகிறார், திருச்சபைக்கு எழுதுகிறார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுக வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். அதாவது வாய் வழியாக அறிவிக்கப்பட்டதோ அப்படின்னா அதுதான் பாரம்பரியம், அல்லது திருமுகம் வழியாகவோ எழுத்து வழியாகனா நம்ம விவிலியத்தை சொல்லலாம், அல்லது கடிதங்கள், திருச்சபையின் தந்தையினுடைய கடிதங்கள். ஒன்று வாய் வழியாகவோ அல்லது திருமுகத்தின் வழியாக அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அழகாக கூறுகிறார். அப்போது இந்த வசனத்தை தான் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அப்போ வாய்மொழியாக அப்போஸ்தலர் நம்ம கற்பித்ததை அல்லது எழுத்து வழியாகன்றால் விவிலியத்தில் இருக்குது. அப்போ வாய்மொழியாக கற்பிக்கப்பட்டது தான் நம்ம பாரம்பரியத்தில் இருக்கும். இப்போ இதில் ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இது கூட சப்போர்ட் பண்ணுற 2 விஷயங்கள் இருக்குது, 2 வசனங்கள். அது என்ன அப்படின்னாக்க, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். அதே போல் இதே 2 தெசலோனிக்கர்லேயே 3வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னாக்க, இதில் வந்து நம்மளுடைய இந்த முறைமைகள் பாரம்பரியம் இது 2 கிட்டத்தட்ட ஒரே வார்த்தைகள் போல தான். ஸோ இந்த ட்ரெடிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஸோ அப்போ இந்த முறைமைகளை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவார்த்தை புதிய ஏற்பாட்டில் 3 இடத்துல சொல்லுது. அதில் ஒரு வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தோம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 15வது வசனம். இதே 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலும் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலும் பாரம்பரியத்தை கடைப்பிடிக்க சொல்லி, கடைப்பிடிக்கிறவர்களை பாராட்டியும் கடைப்பிடிக்காதவர்களிடமிருந்து விட்டு விலக சொல்லியும் வசனங்கள் கூறுகிறது. இது வந்து நம்மளுடைய கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு. பிரிவினை சகோதரர்களுடைய அந்த மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். அவங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், வார்த்தையினாலாவது அல்லது நிருபத்தினாலும் நம்ம எழுத்து வடிவமாகுவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த முறைமைகள் அப்படின்றது கிட்டத்தட்ட பாரம்பரியத்தை காட்டக்கூடிய ஒரு வசனம். ஆனால் ஒரிஜினல் கிரேக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா பேரடாசிஸ் அப்படின்னு போட்டிருக்கும். பேரடாசிஸ் அப்படின்னாக்க தெளிவாக அது ட்ரெடிஷன், ஆங்கிலத்தில் ட்ரெடிஷன், பாரம்பரியம் அப்படின்ற அந்த வார்த்தை குறிக்கிறது. ஆனால் இது வந்து நம்ம பொது மொழிபெயர்ப்பில் வந்து இந்த வார்த்தையை நம்ம மாற்றி நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்க முறைமைகள் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் பிரிவினை சகோதரர்கள் நம்மக்கிட்ட வந்து 2 வசனங்கள் பொதுவாக அவங்க கொடுக்கக்கூடியது பாரம்பரியத்தை கண்டிக்கக்கூடிய வசனங்கள். அது எங்கன்னு பார்த்தோன்னாக்கா, மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்த்தோன்னாக்கா, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக கூறுவார், நீங்கள் உங்கள் மரபின் பொருட்டு கடவுளின் கட்டளையை மீறுவது ஏன்? ஹியூமன் ட்ரெடிஷன்ஸ் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தையும் பேரடாசிஸ். அதாவது நம்ம பார்த்தோம் 2 தெசலோனிக்கர் 2:15, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம், திரும்ப 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 6வது வசனம். இந்த 3 இடத்துலையும் இதே பேரடாசிஸ் வார்த்தை தான் பயன்படுத்துகிறது. ஆனால் அங்கே ட்ரெடிஷனை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம், பாராட்டுகிறோம், கடைப்பிடிக்க வேண்டும் என்று நம்ம கற்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல அதே பேரடாசிஸ் ட்ரெடிஷன் ஆனால் கண்டிக்கப்படுகிறது. இதே போல் இன்னொரு வசனம் இருக்கிறது, கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, போலி மெய்யியலினாலும் வீணான ஏமாற்று பேச்சினாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல மனித மரபுகளையும் இருக்குது. ஸோ மரபு, முறைமைகள், இந்த வார்த்தைகளை தான் நம்ம பொது மொழிபெயர்ப்பில் கண்டிக்கிற இடத்துலையும் தெளிவாக பயன்படுத்துகிறோம். அதை பாராட்டுகிற இடத்துலையும் முறைமைகள், மரபுகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம்.
மனிதரின் மரபு. அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன தெளிவாக குறிப்பிடுதுன்னா, நம்ம பொதுமொழிபெயர்ப்பில் கரெக்டாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பழைய நம்மளுடைய கத்தோலிக்க வேதாகமத்திலும் இந்த முறைமைகள்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ட்ரெடிஷனை குறிக்கிறதுல. ஆனால் நல்லா தெளிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதை தமிழ் அந்த பிரிவினை சகோதரர்கள் பயன்படுத்தக்கூடிய கேஜேவி வெர்ஷனில் நம்ம பார்த்தோன்னா, மத்தேயு 15:3 நம்ம வாசிச்சோன்னா தெரியும், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் இப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பாரம்பரியம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பிரிவினை சகோதரர்களோட கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வாசித்தோம் அப்படின்னாக்கா, அதில் என்ன போடப்பட்டிருக்குன்னா, அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடையும் பற்றினது, கிறிஸ்துவை பற்றினது அல்ல அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது மனுஷரின் பாரம்பரியம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எங்கே பாரம்பரியத்தை தப்பாக பேசக்கூடிய அதே பேரடாசிஸ்ன்ற கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே பாரம்பரியம் பயன்படுத்துகிறாங்க. நம்மளை பாரம்பரியத்தை தவறாக பயன்படுத்துகிற இடத்துல பாரம்பரியம்ன்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. பாரம்பரியத்தை பாராட்டுகிற இடத்துல அதை கடைப்பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துலேயோ எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, முறைமைகள்னு போடப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், 2 தெசலோனிக்கர் 2:15 பிரிவினை சகோதரருடைய பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ஆகையால் சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகள் அதை கை கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கை கொள்ள வேண்டிய இடத்துல பாரம்பரியம்னு போட மாட்டேங்கிறாங்க, முறைமைகள்னு போடுறாங்க. அதே போல் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில், சகோதரரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைவு கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறதின நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். அந்த இடத்துல ஒப்புவித்ததின் படின்னு இருக்குப்பாங்க, அந்த இடத்துல ஒப்புவித்த முறைமைகளின் படின்னு போடணும். ஏன்னா அந்த இடத்துல பேரடாசிஸ்ன்ற அந்த வார்த்தை இருக்கிறது. அப்போது ஒப்புவித்ததின் படின்னு போட்டுட்டாங்க, நீங்கள் கட்டளைகளை கை கொண்டுன்னு போட்டிருக்காங்க. ஒப்புவித்த பாரம்பரியம் அல்லது முறைமைகள்னு போடணும். அந்த இடத்துல அந்த வார்த்தையே அவங்க கொடுக்கல. நம்ம அதை பைபிள் ஹப் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நம்ம இந்த வசனத்தை கிளிக் பண்ணி அதில் அந்த பேரடாசிஸ்ன்ற அந்த கிரேக்க வார்த்தையை பார்க்கலாம். இதே போல் அடுத்த வசனம் 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் இங்கேயும் பாரம்பரியத்தை பாராட்டுகிறார்கள். ஆனால் அந்த வசனத்தில் என்ன நடக்குது, அங்கேயும் முறைமைன்னு போட்டிருக்காங்க. நம்ம வாசித்து பார்த்தோன்னு தெரியும் பிரிவினை சகோதரருடைய பைபிளில், மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரரையும் நீங்கள் விட்டு விலகிவிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். அப்போது எங்களிடமிருந்து, அதாவது பவுல் அப்போஸ்தலரிடமிருந்து ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் இருக்கிறவர்கிட்டருந்து விட்டு விலக சொல்கிறாங்க. இந்த இடத்துல முறைமைன்னு போடுறாங்க. ஆனால் எங்கே கண்டிக்கப்படுதோ, பாரம்பரியத்தை கண்டனம் செய்யப்படுகிறதோ அங்கே பாரம்பரியம்ன்ற வார்த்தையை போடுறாங்க. ஆனால் நம்ம திருவிவிலியத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பழைய கத்தோலிக்க பரிசுத்த வேதாகமோ அல்லது சத்திய வேதாகமத்தில் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் முறைமைகள் தான் போடப்பட்டிருக்கும். ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தும் அல்லது மரபுன்னு போட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல மரபு முறைமைகள் ஓகே. ஆனால் பிரிவினை சகோதரர்கள் தமிழில் அழகாக வித்தியாசப்படுத்துகிறாங்க. எங்கே கண்டிக்கப்படுகிறதோ அங்கே நம்ம அந்த வசனத்தை நமக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்களோ அங்கே பாரம்பரியம் தெளிவாக போட்டிருக்கிறது. எங்கே வசனங்கள் பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கிறதோ அந்த இடத்துல முறைமைகள்னு போட்டிருக்காங்க. இல்லைன்னா வார்த்தையவே தூக்கிட்டாங்க 1 கொரிந்தியர் 11:2வது அதிகாரத்தில். ஆனால் இதனுடைய மூல அந்த வசனங்களை பைபிள் ஹப் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய் இந்த வசனத்தை நம்ம இணையதளத்தில் டைப் பண்ணி அதோடைய கிரேக்க வார்த்தையை கிளிக் பண்ணோன்னா அதில் அழகாக பேரடாசிஸ்ன்னு கொடுத்துருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள், பேரடாசிஸ். அப்போது ஒரு சில கெட்ட மனித மரபுகள், தவறான மரபுகளை ஆண்டவர் இயேசுவும் கண்டிக்கிறார், அப்போஸ்தலர்களும் கண்டிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ பாரம்பரியங்களை எங்கேயுமே கண்டிப்பதில்லை. அப்போ நம்ம இதை அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும். இது வெறும் தமிழில் மட்டும்தானா, ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறது. இதே எங்கெங்கெல்லாம் பாரம்பரியத்தை போற்றுகிறார்களோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா டீச்சிங்ஸ்னு போட்டுருவாங்க, போதனைகள்னு போட்டுருவாங்க. ஆனால் இதுவே எங்கே கண்டிக்கப்பட்டதோ மத்தேயு 15:3 கொலோசியர் 2:8 எங்கே கண்டிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல தெளிவாக ட்ரெடிஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க பிரிவினை சகோதரருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில். அப்போ ஆங்கிலத்திலும் இதுதான் நடந்திருக்கிறது, தமிழிலும் இதுதான் நடந்திருக்கு. அப்போ தெளிவாக அவங்க
விவிலியத்தின்படி நடக்கணும்னு உண்மையாலுமே நினச்சாங்க அப்படின்னா ஏன் இந்த வார்த்தைகளை நம்ம மாற்ற வேண்டும்? ஸோ இந்த 2 தெசலோனிக்கேயர் 2:15 இன்னும் மற்ற வசனங்களை அவர்களுக்கு நம்ம சுட்டி காட்டி தெளிவாக சொல்ல வேண்டும், பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும் என்று தான் இறை வார்த்தையும் கூறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த 2 வசனங்களையும் சொல்லலாம். நம்மளுக்கு அதே மாதிரி திருச்சபையை நம்ம செவி கொடுக்கணும். திருச்சபை தான் சத்தியத்திற்கு, அதாவது இறை வார்த்தைக்கும் தூய ஆவியானவருக்கும் அடித்தளமும் தூணுமாக இருக்கிறது. ஏன்னா தூய ஆவியானவர் என்று நினைத்து கொண்டு நம்ம தவறான தீய ஆவிகளினுடைய உந்துதலை தூய ஆவியினுடைய உந்துதல் என்று நினைத்து கொள்ளலாம். இறை வார்த்தையை நம்ம தவறாகவும் புரிந்து கொள்ளலாம். அதனால் திருச்சபையோடு இணைந்து திருச்சபை என்ன சொல்கிறதோ அதுக்கு ஒத்து போகிறதா நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய விளக்கம், நமக்குள்ளே பகிரக்கூடிய அந்த சான்றினுடைய, அந்த ஆவியினுடைய சான்று திருச்சபையினுடைய போதனைகளோடு ஒத்து போகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு, ஒத்து போனால் அது தூய ஆவியினருடைய ஏவுதலை பெற்றது. அது ஒத்து போகல அப்படின்னா நம்ம அதை பார்த்து இல்லை இது ஆவியானவரிடமிருந்து வருவதில்லை, இது சாத்தானிடமிருந்து வருவது என்று நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் பைபிள் வசனங்களை நாம் திருச்சபையோடு இணைந்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் சத்தியத்திற்கு தூணும் அடித்தளமாக இருக்கிறது. புரியலன்னா பாரம்பரியத்திலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஜெபமாலை, இன்னும் புனிதர்களிடம் நம்ம ஜெபிக்கிறது, இன்னும் திருச்சபையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பாரம்பரியத்திலிருந்து, திருச்சபையினுடைய போதனைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது தவறில்லை அப்படின்றதுக்கான இந்த 2 வசனங்களை நம்ம அவங்களுக்கு சுட்டி காட்டணும். மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய இந்த தவறுகளையும் சுட்டி காட்டணும். அவர்களிடம் கேட்க வேண்டிய 4 கேள்விகளையும் நம் மனதில் வைத்து கொண்டு, நம்மக்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, ஜெபமாலை ஏன் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு இந்த 4 கேள்விகளை கேட்டு 2 வசனங்களை கொடுக்க வேண்டும். ஆனால் அதை நம்ம செய்யும்போது 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம் தெளிவாக கூறுகிறது, பொறுமையோட, மரியாதையோடையும், கனிவோடையும், ரெஸ்பெக்டோடையும், ஜென்டில்னஸோடையும் கொடுக்கணும். தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு பரிவோட இறக்கப்பட்டு அவங்க மேலே பொறுமையோடையும் மரியாதையோடையும் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். அவங்களுக்கு சுத்தமாக நம்ம பேசுகிறது சொல்கிறது எதுவுமே ஏற்றுக்கலனாலும் இந்த ஒரு போனஸ் கேள்வி, இந்த 5வது கேள்வியை கூட நீங்கள் அவங்கள கேட்கலாம். இந்த போனஸ் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பிரிவினை சகோதரர்கள் சொல்லுவாங்க, எங்ககிட்ட கடவுளை சத்தியம் வார்த்தை அவருடைய ஆவியானவர் எங்கள் கூட இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்ற எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஆவியானவர் இருக்காங்க, ஆவியானவர் எங்களுக்கு விளக்கி சொல்வார், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்கும் ஆவியானவர் விளக்கி சொல்வார், எங்ககிட்ட வேத புத்தகம் இருக்கிறது, இனி எங்களுக்கு திருச்சபை தேவையில்லை, பாரம்பரியம் தேவையில்லைன்னு சொல்லுகிறவர்களுக்கு நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் அவங்களுடைய புத்தியை கூர்மையாக்கி அவங்களுடைய யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்த 5வது போனஸ் கேள்வி. அதாவது அவங்கள பார்த்து நம்ம கேட்கணும், ஒரே வேத புத்தகம் தான் நம்ம வைத்திருக்கிறோம், ஒரே ஆவியானவர் தான் அதுக்கான விளக்கத்தையும் கூறுகிறார்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் பிரிவினை சகோதரர்களிடையே இவ்வளோ வேறுபாடுகள், இவ்வளவு சபைகள் பிரிந்திருக்கிறார்கள், ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு போதனையை கொடுக்கிறது, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு பாரம்பரியத்தை, தனி பாரம்பரியத்தை அது பின்பற்றி வருகிறது. அதாவது அடிப்படையாக மீட்புக்கு தேவையான விஷயங்கள்லேயே ஒரு சமரசம் இல்லை, ஒரு புரிதல் இல்லை, ஒரு ஒப்புதல் இல்லை பிரிவினை சகோதரர்களுக்கு. உதாரணத்துக்கு, ஞானஸ்தானம் பெற்றால் மட்டுமே நாம் மீட்படைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சபைகள் சொல்லுவாங்க. இன்னொரு சபைகள் என்ன சொல்லுவாங்க, இல்லை ஞானஸ்தானம் ஒரு அடையாளம் மட்டும்தான், நம்ம இயேசுவை எப்போ மனசார விசுவசிக்கிறோமோ அப்போவே நம்ம ஏற்றுக்கொண்டோம், இந்த ஞானஸ்தானத்தின் போது ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சபைகள் இருக்கிறது. ஒரே வேத வசனங்கள் தான் இருக்கிறது, ஒரே ஆவியானவர் தான் விளக்குகிறார் என்றால் ஏன் வித்தியாசமான விளக்கங்கள் வருகிறது? ஆனால் நம்ம ஒரே திருச்சபையை அந்த ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தி கொண்ட அதே திருச்சபையோடு, அந்த திருச்சபையினுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருக்கும் போது நமக்கு ஒருவேளை கேள்விகளோ குழப்பங்களோ இருந்தாலும் கூட ஆண்டவர் ஏற்படுத்தின திருச்சபை அது தூய ஆவியானவரினால் வழிநடத்தப்படுகிறது. அது போய் சொல்லாது. எனக்கு குழப்பங்கள் இருந்தாலும் அதனால் திருச்சபையோடு இணைந்து விவிலியத்தை படித்து புரிந்து கொண்டு அதனுடைய விளக்கங்களை நான் தெரிந்து கொள்வேன். கண்டிப்பாக அது தவறானதை போதிக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா பாதாளத்தின் வாயில்கள் அதை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். அதனால ஒருவேளை நமக்கு ஒரு சில விஷயங்கள் குழப்பமாக இருந்தாலும் நம்ம விசுவசிக்கிறோம், திருச்சபையும் பாரம்பரியம் கற்பிப்பது சரியாக தான் இருக்கும், அது எனக்கு உதவும் செய்கிறது. என்னோடய பாவத்தொட்டு வெளி ஆண்டவரை விசுவசிப்பதற்கு, ஆண்டவரிடம் இன்னும் நெருங்கி செல்வதற்கு, ஆண்டவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்வதற்கு, அவருக்கு இன்னும் சேவை செய்வதற்கு எனக்கு இந்த திருச்சபையினுடைய போதனைகளும் அது எனக்கு கொடுக்குற பாரம்பரியமும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள விஷயங்களும் எனக்கு பயன்படுகிறது. திருவருள் சாதனங்கள், திருவருள் கருவிகள், அதனுடைய போதனைகள் எல்லாமே எனக்கு ஆண்டவரிடம் கொண்டு போவதற்கு, இன்னும் நெருங்கமாக செல்வதற்கு எனக்கு உதவுகிறது.
அப்படின்ற புரிதலோடு தான் நம்ம கத்தோலிக்கர்கள் திருச்சபையோடும் பாரம்பரியோடும் இணைந்து நம்ம விவிலியத்தை புரிந்து கொள்கிறோம், அதன் போதனைகளை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நம்ம பாருங்கள் ஒன்றாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு மறைவுடலாக நம்ம இருக்கிறோம். அதான் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியில் விரும்புகிறார். தந்தையை நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அப்போவே இந்த மாதிரி பிரிவினை சபைகள் வரும் அப்படின்னு சொல்லி தெரிந்து ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்போது நம்ம ஒன்றாக இருப்பதற்கு காரணம் நம்ம இந்த சத்தியத்தின் இந்த உண்மையினுடைய அடித்தளமும் தூணுமாய் இருக்கக்கூடிய திருச்சபையோடு இணைந்து பாரம்பரியத்தை இறைவார்த்தை சொல்வது போல் பற்றி பிடித்து கொண்டிருப்பதனால தான் நம்ம ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் அவங்க இந்த சத்தியத்திற்கு இறை வார்த்தைக்கும் தூய் ஆவினவருக்கும் தூணும் அடித்தளமாக இருக்கக்கூடிய திருச்சபையை விட்டு விலகிவிட்டு பாரம்பரியத்தை பற்றி கொள்ளாமல் அதை விட்டு விலகுவதனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தோன்றதை போல் அவர்கள் அதை வேதவசனத்தை புரிந்து கொண்டு பல சபைகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். அதற்கான காரணமும் அவர்கள் பாரம்பரியத்தை திருச்சபை விட்டு வெளியேறினதுக்கு தான். அடிப்படையாக இந்த விசுவாச கோட்பாடுகள் ஞானஸ்தானம் எதிர்க்கின்ற இந்த விஷயங்களை கூட புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தூயாவினுடைய ஏவுதலை பெற்றிருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டு தவறாக விளக்கங்களை அவர்களாகவே புரிந்து கொள்கிறார்கள் என்றதை நம்ம விளக்கி காட்டக்கூடிய வகையில் ஒரே ஒரு வேதவசனம் ஒரே தூயாவின் இருக்கிறார் என்றால் பல்வேறு விளக்கங்களை பெற்று ஏன் பல்வேறு சபைகளாக பிரித்திருக்கிறீர்கள், பல்வேறு போதனைகளும் கோட்பாடுகளையும் போதித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த 5வது இந்த ஒரு போனஸ் கேள்வியும் நீங்கள் கேட்கலாம். ஆகவே நாம் மரியாதையோடையும் கனிவோடையும் அவர்களுக்கு இந்த வசனங்களை எடுத்து சொல்லி ஒரே திருச்சபையாக உண்மை திருச்சபையாக ஒரே அப்போஸ்தலிக கத்தோலிக்க திருச்சபையில் அவர்களை இணைய வேண்டும் என்று அன்போடு எடுத்து சொல்வோம். நாமும் நம்மளுடைய விசுவாசத்தில் திருச்சபையினுடைய போதனைகளில் சந்தேகம் இல்லாமல் தைரியமாக இருக்க முயற்சிப்போம். ஆமேன்.